Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி ஒரு சின்ன சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைமாக ஒர்க் தேடிட்டு இருக்கவங்க இவங்க எல்லாருமே ஆன்லைனில் இல்லாட்டி வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நானும் ரிப்ளை வீடியோவாக ஒரு வீடியோ போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கிளிக் அவுட் பண்ணி பாருங்கள். முதல்ல மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு டிலே பண்ணாமல் இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி, இந்த சண்டே என்னெல்லாம் பண்ணுறோன்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். காலையிலே போய் தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதையும் கட் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கிரேவிக்கு மிளகாத்தூள் போட்டோடனே வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த காரமாக இருக்கும்ல, அப்போ வந்து தம்பிக்கு புறையிடும். அதனால சரின்னு சொல்லிட்டு மாமா வந்து வெளியே சைக்கிளில் தம்பியை விட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வேறு கரெக்டாக சண்டே எப்பயுமே தண்ணி வந்துடுது. காலையில் தண்ணிலாம் பிடிச்சிட்டு அப்புறம் இப்போ வந்து நம்ம திருப்பி மளிகை கடைக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னா தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சைக்கிள் எடுத்துகிட்டு இப்போலாம் வந்துடுறது. தம்பி வெளியே வந்தாலே சைக்கிள் ஏறி உட்காந்துக்குவான் ஜாலியாக. வீட்டில் இருந்தால் சரியான சேட்டை, வெளியே வந்தால் சைக்கிள் இந்த மாதிரி சைக்கிளில் காரில் உட்காந்துருந்தா மட்டும் தான் அமைதியாக இருக்கான் நல்ல பிள்ளையாட்ட. வீட்டிலலாம் கீழே விட்டோன்னா அதை பிடிச்சி இழுக்கிறது இதை பிடிச்சி இழுக்கிறதுன்னு சரியான சேட்டை. இப்போலாம் தம்பிக்கு சைக்கிள் வேணுமா கார் வேணுமான்னு கேட்டால் கார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான இடம் பிடிக்கிறான். சைக்கிளே ஒவ்வொரு டைம் ஏற மாட்டான். சரி சண்டே மட்டும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் டைமில் அப்படி வீட்டுக்குள்ளே ஓரமாக தூக்கி வச்சிடுறது. காரை அப்படி ஓட்டாமல் வைக்கிறதா இருந்தால் பேட்டரியில் இருக்க ஒயரை கழட்டிட்டு வைங்க, அப்படி இல்லாட்டி பேட்டரி ஃபுல்லாகவே டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் எடுத்து ஓட்டிக்கிற மாதிரி மற்ற டேஸ் ஃபுல்லாமே ஓரமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். நான் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி டிராஃபிக் இல்லாத டைம் ஈவினிங் டைம் ஒரு 3 o'clock போல் தம்பியை வந்து அந்த சைடு வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்க்க வச்சுட்டு வருவேன். அதுக்கப்புறம் மாமா இந்த சைடு கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. காரை எடுத்து ஓட்டுறது பெருசு இல்லை, அதை தூக்கி கீழே விடணும், திருப்பி மேலே தூக்கி வீட்டுக்குள்ளே தூக்கி வைக்கணும். 15 kg கிட்டே இருக்குது. அது தனியாலாம் தூக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால மாமா வந்து தூக்கி விட்டாங்க அப்படின்னு நான் வந்து ஓட்டிகிட்டு போவேன். திருப்பூர் காங்கேயம் ரோடு பத்மினி கார்டனில் ஒரு பெரிய ரொபோட்டிக் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டு அதையும் ஒரு விளாகாக எடுத்து போட்டிருக்கேன். அந்த விளாக் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்காக கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஈவினிங் 4:30 போல் ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 10 o'clock போல் தான் அடைக்கிறாங்க. ஃபேமிலியோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடம் வந்து ரொம்பவே சூட் ஆகும். நாங்கள் வந்து இப்போ கிளம்பி இருக்கிறது எங்கன்னா மார்க்கெட்டுக்கு. எங்களோட சண்டே விளாக் வந்து மேக்ஸிமம் இப்படியே தான் போகும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து கிடைக்கிற டைமில் வந்து எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா அதையும் சண்டே பண்ணுவோம். ஒவ்வொரு சண்டே வந்து ரொம்பவே மொக்கையான சண்டேவாக போயிடும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒவ்வொரு சண்டே வந்து எங்கேயாவது போவோம், வெளியே போவோம், அதனால் ஒன்றும் தெரிஞ்சுக்காது. இந்த சண்டே வந்து இவ்வளோதான் விளாக் முடிஞ்சதோட. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் திருப்பூரில் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை வித் திவ்யா வித் பாண்டி. பாய் கைஸ்.